இருக்கு வேதங்கள். அப்படி அனாதிநிதன அவிச்சின்ன சம்பிரதாயம் இடத்துல அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னு பெரியவாளுடைய திருவள்ளம் சுத பிரகாசிகளே இருக்குது. இந்த வேதமானது நித்தியமா இருக்கிறது. இதுக்கு புருஷ தோஷங்கள்லாம் கிடையாது. புருஷன் எழுதினான்னா அவன் அனவதானத்தினால ஏதாவது எழுதிடுவான். அந்த இதெல்லாம் இது கிடையாதுன்னு ரொம்ப அழகா சாதிச்சார். இந்த பிரம பிரமாத விப்ரலிப்சான்லாம் இது புருஷனுடைய தோஷங்கள். எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் பிராந்தாளா இருப்பாள். சில பிரமங்கள் எல்லாருக்கும் வரலாம். நமக்கு 1000 பிரமம் வந்தா பெரிய மகானா இருக்கவங்களுக்கு ஒரு பிரமம் வரும். ஆக மொத்தம் பிரமன்றது எல்லாருக்கும் வரும். பெருமாள் தவிர்த்து எல்லாருக்கும் பிரமம் வரும். இந்த பிரமெல்லாம் வேதத்துக்கு வராது. வேதம் யாரும் பண்ணதில்லை. பெருமாள் வேதத்தை சுவாமி சாதிச்ச மாதிரி பெருமாள் வேதத்தை உபதேசம் பண்ணார். பிரகிணோத்தின்னு சொன்னதால எடுத்து கொடுத்தான், அவ்வளவுதான். இதுல பரமதங்களை சொல்லும் பொழுது அவள்லாம் நான் வேதத்தை ஒத்துக்கல, எங்க மூல புருஷரே சர்வஜர் அப்படின்னா தர்மகீர்த்தி எழுதியிருக்கார். தர்மகீர்த்தின்றவர் பௌத்த ஆச்சாரியர், ரொம்ப கட்டிக்கார். அவர்கள் புத்தர் சர்வஜர்னு எழுதினார். சர்வஜர்னு எழுதிட்டு பேசாம விட்டுடல, எல்லாத்தையும் சாட்சாத்காரம் பண்றாருன்னா. அது எப்படி சாட்சாத்காரம் பண்றாரு அப்படின்னா அதிர்ஷ்டத்தினால எல்லாத்தையுமே சாட்சாத்காரம் பண்றாருன்னு எழுதினார். தர்ம கீர்த்தின்றவர் எழுதினார். அதனால்தான் நிகண்டுல கூட என்ன பண்ணா சர்வஜா சுகதோ புத்தான்னு தான் அமரகோஷத்துல இருக்கு. சர்வஜன்னு அவருக்கு பேர் வச்சுட்டா. அவாவா அவளை நம்புறான். அழகா இந்த விஷயத்தை சாதிச்ச சுவாமி இவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் கூட என்ன சாதிச்சார், நம்ம எதுக்கு பரமதத்தை கண்டனம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுவாமி சாதிச்ச மாதிரி அல்பஜனா இருக்கான், அறியாதவரா இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான், பரமதத்தையும் கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கான். புஸ்தகங்களை நிறைய படிக்கிறோம் இல்லையோ, ஆனந்த விகடன் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கான். இது கூட சரியா இருக்கும் போல் இருக்கேன்னு ஒரு எண்ணம் வந்துடுவான். அதுல ஒரு பிராமாண்ய புத்தி ஜாயேதாபினர் பாஷ்யத்துல அதை தடுக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அரிச்சுட்டே உள்ள வந்துடும். இதுல அப்பிராமாண்ய புத்தி வந்துடும். இதுக்காக தான் பரமத கண்டனம் பண்ண வேண்டியதா இருக்கு. ரொம்ப அழகாக சுவாமி அவருக்கே உரித்த பாணியில சரளமாக சாதிச்சார். இப்போ அடுத்தது நம்ம செவிலிமேடு சுதர்சனாச்சார், அவரும் இந்த சமயத்தை அனுசரிச்சு பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன். லோகாயுத மதம், இந்த லோகாயுத மதத்துல முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த தரிசனங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, எல்லா தரிசனங்கள்லயும் முதல்ல ஒரு வார்த்தை எழுதினாங்க. சரி, நம்ம வேதாந்த சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கிறோம், என்ன பிரயோஜனம்? மோட்சம் கிடைக்கும். தர்க்கத்தை தெரிஞ்சுக்கிறோம், என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். சாதர்மிய வைதர்மியாபியான் தத்துவஜானாது நிஸ்ரேயசம்னு எழுதினான் கணாதர். சரி, நியாயசாஸ்திரம் படிக்கிறோம், என்ன பிரயோஜனம்? தத்துவஜானா நிஸ்ரேய சாதிகமாக, அங்கேயும் மோட்சம் கிடைக்கும். சரி, ஒரு தர்சனம்னு இருந்தால் மோட்சத்துக்கு சாதனமா இருக்கணும், மோட்சத்தை காண்பிச்சிடணும். சரி சுவாமி, இந்த லோகாயுத மதம் இருக்க, இதை எழுதினவர் பிரகஸ்பதி, அவர் என்ன சொல்லுவார்? இஷ்டப்படி இருக்கணும். இந்த சுவாமி சாதிச்சார் பாருங்க, சப்த கடிகா போஜனம் உதயநாச்சாரியரே சொல்லியிருக்காரு. ஏன் சுவாமி இந்த மதத்தை விட்டு அந்த மதத்துக்கு போறா எல்லாரும் அப்படின்னா, நமக்கே ஸ்பஷ்டமா தெரியுது, சௌகரியமா இருக்கலாம். அதுதான். இப்போ அங்க ஒரு ஸ்லோகம் சொன்னார். அடியில பேசிட்டேன், அதிகமா பேசுறேன். இப்போ ஒரு ஸ்லோகம் இருக்கு, என்னன்னா அத்தியந்த மலின காய தேஹீச்ச அத்தியந்த நிர்மல உபயோர் அந்தரம் ஞாத்வா கஸ்ய சௌச்சம் விதீயத்தை. நம்மளுடைய ஆத்மா இருக்கு, நம்மளுடைய சரீரம் இருக்கு இல்லையா, எவ்வளவு சோப்பு போட்டு தேய்ச்சாலும் அது அசுத்தமா தான் இருக்க போறது. லைஃப் பாய் சோப்புன்னு ஒண்ணு போட்டு தேய்ச்சுட்டே இருக்கலாம், அது போட்டு தேய்ச்சா கூட இது அசுத்தமா தான் இருக்க போறது. இந்த ஆத்மா இருக்கு பாருங்க, அதுக்கு எந்த அசுத்தியும் வரவே போறது இல்லை. அத்தியந்த மலினக்காய தேஹீச்ச அத்தியந்த நிர்மலா. ரெண்டுத்துக்கும் பேதத்தை தெரிஞ்சுட்ட அப்புறம் எதுக்கு சுவாமி தர்மானுஷ்டானம் பண்ணணும்? இந்த தர்மானுஷ்டானம் பண்ணால் சரீரத்துக்கு ஒண்ணும் வந்துட போறது இல்ல, ஆத்மா இது பண்ணாட்டாலும் ஒண்ணும் வர போறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசி பேசி உலகத்தெல்லாம் வஞ்சனம் பண்றவா மத்தவாள்லாம் சுவாமி அழகா சாதிச்சார். இந்த லோகாயுத மதத்துல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன்.
என்னன்னா இப்போ இந்த சார்வாக மதத்துல என்னத்த மோட்சத்தை சொல்லுவாவா அப்படின்னா, முதல்ல அவளும் எழுதினான், லோக சித்தா ராஜாதிரேவ ஈஸ்வரா. லோகத்துல யார் ராஜாக்கள்லாம் இருக்கானே அவன் தான் ஈஸ்வரன். எங்க மதத்துல ஈஸ்வரன் உண்டு. அங்கனா லிங்கனாதி ஜன்யம் சுகமேவ பரம புருஷார்த்தா மோக்ஷான்னு எழுதினா. உலகத்துல எதெல்லாம் சுகம் நினைச்சுட்டு இருக்காளோ அதுதான் மோட்சம். அதனால என்னன்னா, எந்த ஒரு தரிசனமா இருந்தாலும் ரெண்டு விஷயத்த சொல்லிடணும். ஈஸ்வரன் யாரு, மோட்சம்னா என்ன. அது சார்வாகம் கூட சொல்றான், நாஸ்திகன் சொல்றான். இந்த விஷயத்த சுவாமி சாதிப்பார். அடியேன்னு பேசிட்டேன். அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. நாராயணாரிய மகாதேசிகாபியோ நமஹ. தேசிகேபியோ நமஹ. எல்லாரும் 4 பேரையும் லோகாயதிக பங்காதிகாரம் பங்காதிகாரா லோகாயதிக பங்காதிகாரா. இது பரமத பங்க கிரந்தத்துல 6வது அதிகாரம், 5வது சமுதாய தூஷணம். அதுக்கு அடுத்து 6வதாக ஆரம்பித்து ஒன்றொன்றாக தூஷணம் பண்றது. இங்க சாய்க்கும் போது தேசிகாசய பிரகாசத்துல சுவாமி ஆரம்பத்திலேயே ரொம்ப அழகா சாய்க்கிறார். இட்டம் 2 விதமா சாய்க்கிறார். ஒண்ணு, இட்டம் ஹி விதுஷாம் லோகே சமாச வியாச தாரணம் என்ற நியாயத்தாலே முதல்ல சமஷ்டியாக எல்லாத்தையும் தூஷணம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்தையும் பிரத்யேகமாக அவளுக்கு தனித்தனியா தூஷணம் சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு சுவாரஸ்யமா சாய்க்கிறார், சங்குல யுத்தானந்தரம் துவந்த யுத்தம் பாரம்பத்தை அப்படின்னு. மொத்தமா சேர்ந்து யுத்தம் பண்ணியாச்சு. இப்ப துவந்த யுத்தம் 1 to 1 எல்லாரும் கொண்டி யுத்தம் நடக்கிறது. அந்த ஒவ்வொரு மதமா எடுத்து பண்றது. இதுல முதல் மதமாக லோகாயதிக மதத்தை எடுக்கிறதுக்கு காரணத்தை இங்க தேசிகாசய பிரகாசத்திலே சுவாமி சாய்க்கிறார். இதுதான் நமக்கு ரொம்ப சந்நிகிதமா இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாரும் இதை அருட்டிச்சுட்டே இருக்கும். இந்த மதம் பேரை தெரியாம இதையேதான் எல்லாரும் அநேக அம்சங்கள் இதை நாம் நிச்சயப்படியே எல்லாரும் அனுஷ்டித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். இது ஆகையாலே நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயம். ஆனா இதுல இருக்கக்கூடிய தோஷங்கள், இதனால பிரயோஜனம் நமக்கு அதிகம். இதுல தோஷணத்தை தெரிந்து கொண்டால் என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே நாம் அனுஷ்டானத்தை வச்சிருப்பதாலே அதெல்லாம் அதிலிருந்து நாம் விலகி நாம் எதிர்படுவதற்கு வழி உண்டு என்பதால முதல்ல இந்த மத நிரசனம் பண்ற. இன்னொன்னு, மற்ற மதங்களுக்குன்னா பிரவக்தா உண்டு, அவருடைய கிரந்தங்களும் உபலப்தமா இருந்து வந்துருக்கீங்க. ஒரு ஸ்லோகம் தான் அதிகமா ஒண்ணும் கிடையாது. சூத்திரம் சுவாமி சாய்க்கிறீங்க பிரகஸ்பதி. ஆனா அது கிரந்தமானது உபலப்தமா ரொம்ப பரவாயில்லா இல்ல. பின்னாடி வந்த கிரந்தக்காரர்கள் இந்த மதத்தை எப்படி அனுவாதம் பண்ணி இப்படி விவரணம் பண்ணியிருக்காளோ அதை வச்சுதான் இந்த மதம் இப்போதைக்கு நமக்கு உபலப்தமா இருக்கு. மற்ற மதங்கள்லாம் அந்தந்த மத பிரவர்த்தாக்கள் சொன்னதே இருக்கு. இப்போ சாங்கிய மதத்துல கூட கபிலர் சொன்னது இல்லைன்னா கூட ஈஸ்வர கிருஷ்ண கார்கிகளை வச்சுட்டு நடந்துருக்கு. இங்க அந்த மாதிரி இல்லை. அப்படி இருந்தாலும் இது வசுதாக நமக்கு இப்போ அனுஷ்டானத்தே இருந்துருக்கு. அதனால இது ஒரு சுவாரஸ்யம்னு இது அவதாரிக்கையிலே சாய்கிறார் சுவாமி. இப்போ இந்த அதிகாரத்துடைய சம்ஸ்தானத்தை முதல்ல சுருக்கமா அடி ஞாபகம் சொல்றேன். அப்புறம் அது இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுல 1-2 இடத்துல தேசிகாசய பிரகாசத்துல விசேஷித்து சுவாமி சாதிச்ச விஷயங்கள் என்பதாக ஞாபகம். முதல்ல உபோத்கார ரூபமாக ஒரு லோகாயத்திக மத நிரசன பிரதிஜா ரொம்ப சுருக்கமா 2 வரிகளை சாதிச்சுட்டு உடனே விசாரம் ஆரம்பிச்சுடுறாரு. விசாரத்தை 2 பாகமா பிரிச்சுருக்கு. ஒண்ணு லோகாயத்திக மத அனுவாதம், அந்த மதத்துடைய சங்கிரகமா அந்த மதத்துடைய கோட்பாடுகளை சொல்லி அதுக்கப்புறம் ஒன்னொன்னா அதை நிரசனம் பண்றது. நிரசனம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கு. அது இப்படியே இருக்கு. இத நான் நிரசன பிரக்கிரியை நேரம் சொல்லிடுறேன். சொல்லும் போது எப்படி அந்த அதுவுள்ளே முதல்ல அனுவாதம் பண்ணிட்டு பண்ண வேண்டியிருக்கு. ஆகையாலே இத சொல்லும் போது 2 விதமா 2 கட்டமா சாய்க்கிறார். ஒண்ணு பிரமாண சோதனம், அதுக்கு அடுத்து பிரமேய சோதனம். எல்லா இடத்தையும் பிரமாணங்கள் என்னதுன்னு தெரிஞ்சுட்டோம்னா அந்த பிரமாணங்களால் அறிய வேண்டிய பிரமேயங்கள் தான் தத்துவங்களாக தத்துவ ஹித புருஷார்த்தங்கள் என்று நாம் அறிய வேண்டியிருக்கு. அதே மாதிரிதான் அந்த வழியிலேயே தான் சுவாமி இந்த இடத்துல முதல்ல பிரமாண சோதனம் பண்ணும்போது பிரத்யக்ஷம் ஒன்றுமே பிரமாணம். இதுதான் அவருடைய வழி. ரொம்ப சுலபம். 6 பிரமாணம், 8 பிரமாணங்கள், பிரமாண சதுர்த்தயமா, பிரமாண திரயம்பா, எந்த விதமான ரொம்ப லாபம் அங்கிருந்து ஆரம்பம்.
பிரத்யக்ஷம் ஒன்றுமே பிரமாணம் என்பது. அனுமானம் கூட பிரமாணம் என்று கொள்ளலாம் என்று சிலர் அதுல, ஆனா அதையும் பிரத்யக்ஷத்துக்குள்ளே அந்தர்பவித்து ஏற்றுக்கொள்ளலாம் என்பது அவருடைய தீர்மானமான கொள்கை. மந்திராதிகள்லாம் பிரமாணம் லோகத்துல பார்க்கிறோமே, விஷய மந்திராதிகள், விஷ ஔஷதாதிகள்லாம் இருக்கு அப்படின்னா அவைகளுக்கு பிராயிகத்வேன பிரமாணம் சொல்ல வேண்டியிருக்குமே ஒழிய அதுவும் பிரத்யக்ஷத்தை கொண்டுதான் அந்தர்பவித்து சொல்ல வேண்டியிருக்கும். இது பிரமாண சோதனம். இதனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா பிரமேயங்கள். பிரமேயங்கள் அப்படின்னு கேட்டா தத்துவம் 4 தான். இங்க பிருத்திவி, அப்பு, தேஜ, வாயு என்கிற 4 தான் பிரமாணம். ஆகாசமும் உண்டு என்று சில இடங்கள் அங்கீகரிக்கிறது. ஏன்னா லோக விவகாரத்துல பிரசித்தமா இருப்பதாலே கொள்ளலாம். அதனால் பாதகம் இல்லை, பாதகம் இல்லை. ஆனால் 4 தான் தத்துவங்கள். 4மே அச்சேதனமா இருக்கே, லோகத்துல சேதன விஷயமும் இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டோம்னா இது கிண்வாதோ மதசக்தி வந்து. இப்போ திராட்சாரசம் இருக்கு. திராட்சாரசத்துல வசுதா முதல்ல ரசத்தை பிழிஞ்சு சாப்பிடும்போது அதுல மதசக்தி இல்லை. பின்னாடி கால பிரசத்தினாலேயோ அல்லது வேற ஏதாவது பொருளுடைய சங்காதத்தினால அந்த மதசக்தி ஏற்படுறத பார்க்கிறோம். அதான் கிண்வாத மதசக்தி. அந்த மாதிரி இந்த பிருத்திவியாதி தத்துவ சதுர்த்தயங்களும் ஒரு விதமா சேரும் பொழுது அதுல சைத்தன்ய பிரவൃத்திகளும் சேதனன் என்கிற விவகாரமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இவ்வளவுதான். சேதனனே இல்லைன்றப்போ ஜீவனும் கிடையாது, ஈஸ்வரனும் கிடையாது. இப்போ இது தத்துவ விஷயம் எடுத்துக்கும். இப்ப புருஷார்த்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா யாவத்தீவம் சுகம் ஜீவே, சுகமா இருக்க வேண்டியது. அதுக்கு என்ன பண்ண கிதம் அப்படின்னு கேட்டா இடம் கொடுத்தா கிருத்தம் பிரவே, ரொம்ப சுலபமா முடிஞ்சு போயிட்டு. இவ்வளவுதான் இந்த மதத்துடைய சாராம்சம். இப்போ இத நிரசனம் பண்ணும்போது இதுல எப்படி அவர்கள் சொல்லியிருக்காருன்னு சேர்த்து சொல்லிட்டு வந்து அப்படியே நிரசனத்தை அடியன்பிங்க அப்படி சொல்றேன். நான் இப்போ முதல்ல பிரமாண சோதனம், அதுக்கு நிரசனம், அப்புறம் பிரமேயத்துல தத்துவ நிரூபணம் வரும்போது முக்கியமா இந்த சேதன தத்துவம் எப்படி வருது, ஆத்மானா என்ன, புருஷார்த்தம் மோட்சம் என்ன, அவ்வளவுதான். இது வரைக்கும் பார்த்துட்டு நீங்க அதை பார்த்துட்டு மோட்சத்தை சொல்லிவிடும். என்ன பிரத்யக்ஷம் பிரமாணம் என்று சொன்னா சர்வ சம்பத்தி பண்ணம். அது வந்து யாருக்குமே எந்த விதமான விப்ரதிபத்தியும் கிடையாது. இருந்தாலும் அனுமானாதிகள்ல சிலது எப்படி ஏற்றுக்கிறோம் அப்படின்னு கேட்டா யாதிருச்சிக சம்வாதத்தாலே அவைகளும் பிரமாணம் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அது பிரத்யக்ஷ உபஜீவியமா இருப்பதாலே பிரத்யத்திலேயே அதை அந்தர்பாவம் பண்ணலாம் என்பது. ஆனா சில இடங்கள்ல பிரத்யத்துக்கு கூட பாதம் வருதே அப்படின்னு கேட்டா அங்க தோஷவசாத்து வருது என்று கொள்ள வேண்டும். அது தவிர இன்னும் விஷஹரணாதி மந்திர பிரயோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் எப்படி நிர்வாகம் அங்க பிரத்யட்சம் உண்டான்னா அங்க சூரிய சந்திர காந்தாதி நியாயத்தாலே யதாதர்சனம் வியவஸ்திதமாம் என்று அந்த இடத்துல வாழிய கோட்பாடு. அதாவது அன்வய வதிகரேகாபியாம் பிரத்யக்ஷமே பிரமாணம். அன்வய விதிரேகம்னா என்ன அப்படின்னு கேட்டா சொல்லும்போது கண்டது உண்டு, காணாதது இல்லை. இவ்வளவுதான் அன்வய விதிரேகம். ரொம்ப சுலபமான அன்வய விதிரேகமா சொன்னது. அதனாலே இப்போ பசுபட்சி முதலாக எல்லாருக்குமே இது அனுபவ சித்தமா இருப்பதாலே இது லோகாயத்தம்னு பேர். லோகம்னா உலகம், ஆயத்தம்னா பரவி இருப்பது, உலகத்துல நன்றாக பரவி இருப்பது என்பது. ஆகையால இது உலக அனுபவத்துக்கு ரொம்ப இணங்கிய சாஸ்திரமானையாலே இதுதான் எல்லாருக்கும் ஏற்புடையது. சுவாமி இது இருந்தாலும் பிராமணிகமா வாய்க்கு வந்து சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த சாஸ்திரத்துக்கு மற்ற மதாந்தரங்களை பார்க்கும்போது வைலட்சண்யம் இங்கும். மதாந்தரங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா துக்க சாதனங்களா இருக்கக்கூடியவை அவைகளை சுக சாதனங்களாக மித்யா திருஷ்டி பண்ணி இது வழியாக உங்களுக்கு பின்னாடி சுகம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய மதங்கள் அவைகளை பார்க்கும்போது புத்திமானுக்கு இதுதான் சரியான மதமா இருக்கும். இப்போ புத்தி பௌருஷ ஹீனர்களுக்கு
என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு ஏதாவது வழி பண்ணணும் மற்றவர்களை வஞ்சிப்பதற்காக மற்ற மதங்கள்லாம் வந்தது. இதுதான் உள்ளபடியே நமக்கு அனுபவசித்தமா இருக்கக்கூடிய மதமானது என்று இந்த மதத்துக்கு ஒரு வைலட்சண்யத்தை கற்பிக்கிறார்கள். இப்போ இது பிரமாண விஷயம். அங்கிருந்து பிரமேயத்தை உள்ள வரதுக்கு ஒரு படியாக எடுத்து வந்தது. அடுத்து பிரமேயத்துல வரும்போது முக்கியமா இந்த 4 தத்துவங்கள் இருக்குன்னு சொல்லியாச்சு. இதுல கிண்வாதவும் மதசக்தி சைதன்ய விவகாரான்னு சொல்லிட்டோம். அப்போ சேத்தனன்னு சொன்ன உடனே ஆத்மா என்கிற ஒரு விவகாரம் தான் வருது மனசுல. ஆத்மான்னா என்ன? அதுக்கு இன்னதுதான் ஆத்மா நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்களுக்கு. மதசக்தி மதசக்தி எல்லாத்தையும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஆத்மா விசேஷம் ஏதோ ஒரு விதமா சொல்லலாம். சரீர பிராண வைஸ்வானர இந்திரிய அவயவ விசேஷ தாது விசேஷாதியோடு இது ஒண்ணு சொல்லிட்டு போவோமே. இதுல எல்லாத்தையும் சுவாமி விவரமா எடுத்து காட்டிருக்கிறது. நல்ல 1-2 மட்டும் அடியே விஞ்ஞாபித்து வரேன். இப்போ சொல்லும் போது சரீரமே ஆத்மா அப்படின்றது இவர் சொல்லக்கூடிய பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்தூலோகம் திரிசோகம் இப்படிப்பட்ட நான் பருத்தவனா இருக்கிறேன், நான் மெலிந்திருக்கிறேன், இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாருக்கும் இருக்கு. இந்த வாக்கிய விவகாரமும் இருக்கு. அப்போ அகம் ஸ்தூலகான்னு சொன்னா சரீரத்தை தான் சொல்றாங்க, ஆத்மாவை சொல்லல அங்க. அதனால சரீரமே ஆத்மான்னு லோக பிரசித்தமாகவே எல்லாருக்கும் அனுபவ சித்தமாவே இருக்கிறது. இத பாதிக்க பார்த்தால் அக்னிகி உஷ்ணகா என்பதையும் பாதிக்க வேண்டும். ஆகையால் பிரத்யட்சத்தை எங்களுக்கு பாதிக்க முடியாது. ஆனா மம சரீரம் அப்படின்னு வத்திரேக உபதேசம் இருக்கு. மம சரீரம் என்னுடைய சரீரம், நான் வேறு சரீரம் வேறு நல்ல தெரியறது. மம சரீரன்ற ஒரு விவகாரம் இருக்கு, பிராமணிகமான விவகாரமே இருக்கே லோகத்துல. அப்ப வேறுதான் தெரியறது அப்படின்னு கேட்டா, அதுக்கு சிலாபுத்திரக சரீராதி வியபதேச நியாயத்தாலே என்பது. சிலாபுத்திரகன்னு பொம்மநாட்டத்துல இருக்கக்கூடிய, அதுக்கு அந்த பொம்மநாட்டத்துடைய பொம்மை இருக்கு, அந்த பொம்மையுடைய சரீரம் கூட விவகாரம் பண்றோம். பொம்மை வேறு சரீரம் வேறு இல்லை. ஆகிய அந்த விவகாரம் அப்படி உண்டு. அது மட்டுமே இல்லாம மம ஆத்மான்னு கூட விவகாரம் இருக்கு. அப்போ மமான்ற சப்தத்தாலே நான் சொல்லக்கூடிய அகமர்த்தம் எது அப்படின்னு கேட்டா ஆத்மாவே தான். அங்கேயும் மகாத்மா விவகாரம் இருப்பது. ஆகையால இந்த மாதிரி விஷயத்த சரீரமே ஆத்மா சொல்றது வழி உண்டு. இப்போ புண்ணிய பாபங்கள் அடியாக தான் இந்த சரீர பரிகர்கள்லாம் வருது என்று மகாத்மர்கள்லாம் சொல்றாரு. உங்க மதத்துல சரீரம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, யாதித்ய சம்பாதம். அது இந்த 4 தத்துவங்கள் எப்படி சேர்ந்து எப்படி வருதோ அதை பொறுத்து இருக்கு. ஆனா வந்த பின்பாடு அதுக்கு ஏற்றாம மனுஷ தெரியகாதி சரீர விசேஷங்கள் ஏற்படுறது. அதுலயே கூட மனுஷம், அதுக்கப்புறம் தெரிய சாவனாதிகள் இருக்கும்போது உத்தரோத்தர நிகிருஷ்டத்துவம் இருக்கு. அதுக்கு என்ன ஹேது அப்படின்னு கேட்டா, உங்க மதத்துக்கு நீ கூட சொல்ல முடியாது. ஆனா அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால எப்படி பார்த்தாலும் நாங்க சொல்ல வேண்டியதில்லை. அடுத்த விஷயம் முக்கியமானது மோட்சம். மோக்ஷோகி நாமகா அப்படின்னு கேட்டா, 2 விதமா லோகத்துல மோட்சத்தை விவகரிப்பது உண்டு. ஒண்ணு இந்த துக்கம் பாப பலமும் இல்லாத ஒரு துக்க காரணங்களே இல்லாத ஒரு அத்தியந்த துக்க நிவர்த்தி ஏற்பட்டால் அது மோட்சம் என்று எல்லாரும் நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த அத்தியந்த துக்க நிவர்த்தி எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டா, சரீர பார்த்தேன். ஆகையாலே சரீர நிவர்த்தி தான் மோட்சம், மரணமே மோட்சம். இது ஒரு விவகாரம். அப்படி இல்ல, மகானந்த லட்சணம் மோட்சம் இது ஒரு மதம் இருக்கு. எல்லாம் சொல்ற மாதிரி அது ரொம்ப நமக்கு பிடித்ததாகவும் இருக்கே அப்படின்னு கேட்டா, அதுக்கு வழி இருக்கு. மகானந்த மோட்சம்னா சகசிராதி வாக்கியோக்தமேவ, அதாவது சகசிரநாடி சம்போகாதி ரூபமான என்னென்ன போகங்கள்ல உண்டோ அதேதான் மோட்சம். இருக்கும்போது அனுபவிக்க வேண்டியதான் மோட்சம். மரணாந்தமே வேணும் அவசியம் இல்லை. ஆனந்தம் சொன்னா இப்படி விவகாரம் இல்ல, துக்க நிவர்த்தின்னு சொன்னா மரணமே விவகாரம். இவைகளே மோட்சம் என்று சொல்லலாம். இதுக்கெல்லாம் சாதனம் என்ன அப்படின்னு கேட்டா, தர்மா தர்மங்களை விட்டு அதை கொண்டு இதெல்லாம் பெருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பண்ணக்கூடிய சாதனங்கள் இருக்குள்ளே அதுக்கும் சுகரூபமா இருக்கட்டும். மதாந்தரங்கள் சொல்றது சாதனங்கள்லாம் ரொம்ப துக்கரூபமா இருக்கும்.
அதுல இருந்து வரக்கூடிய சொர்க்காதி பலன்கள்லாம் ரொம்ப அத்தியந்த சுகரூபமா இருக்க போறது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் இல்ல இங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, யாக பசு இருக்கு. யாக பசுவுக்கு அஹிம்சா நடக்கிறது. ஆனா அது சொர்க்கம் போயிடுறது. அது சத்தியதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க வைதிகால் தானே, எதுக்கு அந்த யாக பசு போய் வெட்டுறீங்க? உங்களுக்கு வேண்டி ஒரு உறவுக்காரன் வெட்டுறீங்களா, அவனு சொர்க்கம் கிடைக்குங்க. இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட். இப்படி சொன்னாலும் இப்படி வாதம் பண்ணி மொத்தத்துல இப்படி எந்த அளவுக்கு இத சாரு வாக்குன்னு பேரு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக நமக்கு ஈர்ப்புடையதாக இருக்கக்கூடிய வாக்குகளை பேசக்கூடியவர்கள். இதுக்கு மேல சரி, நீங்கள்லாம் வேதத்தை தானே பிரமாணம் கொள்கிறீர்கள், இந்த லோகாயத்த மதமும் வேதத்திலேயே சொல்லப்படும். ஆனால் வைதிகர்களா நீங்களும் அதை கைப்பற்ற வேண்டியவர்கள் தான். எப்படி அப்படின்னு கேட்டா, தகர வித்யா அதுல பிரஜாபதி வித்யை இருக்கு. பிரஜாபதி வித்யில விரோச்சனனுக்கு பிரஜாபதி உபதேசம் பண்றார். விரோச்சனனும் இந்திரனும் சேர்ந்து வந்தப்போ முதல் உபதேசம் பண்ணது சரீரமே ஆத்மா என்று உபதேசம் பண்ணா, விரோச்சனன் அதை சரி நோத்துண்டு கடல்ல ஜலத்துல பார்க்கறதுல இதே கருத்தமான சரீரம், இதேதான் ஆத்மான்னு சொன்னோன்னு அவன் ஆஹா இதுவே சரீரமே ஆத்மான்றதா கொண்டு போய் மது ஜனங்களுக்கெல்லாம் போயிருந்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். அந்த கட்டத்துல முடிக்கும் போது அசுராணாம் உபனிஷத்து என்று அங்கேயே இருக்கு. இது ஒரு உபனிஷத் விசேஷம் தான். அது உபனிஷத்துலயே இருக்கு. அசுராணாம் உபனிஷத்து இருப்பதாகவே இது வேதோதிதம் தேவ. இது ஒண்ணு. இன்னொன்னு, இத அதுக்கப்புறம் பிரவர்த்தனை பண்ணவர் யார்? ப்ரஹஸ்பதி. இவர்கள்லாம் புத்திமான்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி பண்ணது. இந்த ரெண்டு காரணத்தினாலேயும் வைதிகர்களுக்கு பரிகரிக்கத்தக்க மதம் தான். வைதிகர்கள்லாம் பரிகரிக்கத்தக்க மதம்னு நீங்க சொன்னா போறாது, பரிகரித்தவர்கள் உண்டா அப்படின்னு கேட்டா, மகாபாரதத்துல கண்வாசிரமத்தை பத்தி விவரணம் பண்ணும்போது, நானாசாஸ்திரேஷு முக்கிய சுஷ்ராவ கண வீரிதம் லோகாயுதிக முக்கிய சமந்தாது அனுநாதிதம் என்று அங்க இருக்கு. அங்க கண்வா ஆசிரமத்தை இவன் எல்லாரும் எல்லா மதஸ்தவனும் இருக்கா. அங்க இவா எல்லாரும் தபஸ்விகள். தபஸ்விகள் லோகாயத்தவர்கள் இருக்காரு, அங்கேயே இருக்கு. ஆகையாலே வைதிகர்கள் ஏற்கனவே அனுஷ்டித்த பரிகிரகித்த மதம் என்பது தெரியாது. ஆகையால நீங்களும் பண்ண வேண்டியதுதான். அதனால சித்தாந்தமானது இங்க பிரமாண தர்க்க பரபட்ச அபிபங்களாலே பிரபலமான ஒரு மதமா இருப்பதாலே இதுதான் உயர்ந்த மதம் என்று முதல் மதத்துடைய அனுமானம். இப்போ தரிசனம் பண்ணும்போது சுருக்கமா பிரத்யக்ஷம் ஒன்றே பிரமாணம் சொல்லும் பொழுது விவரிக்கவே வேண்டாம். மூல பங்கியே ரொம்ப தெளிவான பங்கி. இங்க அனுமான ஆகமங்களாலும் ஞானம் பிறக்க காண்கையாலும். பிரமாணம் அப்படின்னு சொன்னாலே பிரமாகரணம் பிரமாணம். எதனாலே நமக்கு ஞானம் உண்டாகுமோ அது பிரமாணம். அனுமான ஆகமங்களாலும் ஞானம் உண்டாவதை நாம் அனுபவ சித்தமாக கொண்டிருக்கிறோம். ஆகையாலே பிரத்யக்ஷம் மட்டுமே பிரமாணம் என்று சொல்றது ஒவ்வாது. ஆனால் இந்த ஞானம் சம்சய ரூபமா இராமையாகும். என்ன சொன்னா, சுவாமி அனுமானாதிகள்லாம் பிரத்யக்ஷ உபஜீவனா இருக்கா, ஆனா சம்சய ரூபமா இருக்கும். முதல்ல சம்சயத்தை ஆரம்பிச்சு போறது அது நிச்சயமா உன் மனசுல இருக்கே தவிர எப்பவும் ஒரு சம்பர்த்தி பந்தமா இருக்கும்னு சொல்ல முடியாது. பர்வதோ வன்னிவான் தூமாத் அப்படின்னு சொல்லும் பொழுது வன்னிக்கும் தூமத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை அறிந்து அந்த வியாப்தியை கற்பித்து பண்றோம். லோகத்துல இருக்க கூட எல்லா வன்னி தூமத்தாலத்தையும் பார்த்திருக்குமா? நம்ம பார்க்கல. பகுதர்சன ஆகும். அதை வச்சு இல்லாத இடமும் பார்க்கலாம் இல்லையா? பார்க்காததுனால அதையே வச்சு கொடுத்து சொல்ல முடியாது. அவருடைய காரணம் அத மாதிரி பண்ண முடியாது. ஞானம் சம்சய ரூபமா இராமையாளு வந்த ஞானம் சம்சய ரூபமா இல்ல, நிச்சய ரூபமாக தான் இருக்கு. கடைசியில இதுக்கு ஒரு பாதகம் காணாமையாலும் அந்த விசேஷ அணுகுமாதிகள் ஸ்வவச்சன விரோதாதிகள் இவர்கள் பண்றது. இவர்களும் என்ன பண்றார்கள்? கடைசியில் இப்போ ஒரு சுண் நிவர்த்தி வசி நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா அது பிரத்யட்சமா பாக்குறது இல்ல, காட்டப்புறமா தான் அது வரப்போகுது. பண்றதுக்கு முன்னாடி தெரியாது. அது முன்னாடி நடந்ததை வச்சுட்டு அனுமானத்தால் சொல்ல வேண்டியது. இல்லது
ஒரு வியாபாரத்துல இவன் முதலீடு பண்றான் அப்படின்னா கூட அது யாரும் ஆப்த வசனம் இதுல போட்டா நல்ல முன்னாடி வரணும் தெரிஞ்சு பண்றான். இதெல்லாம் அவர்களும் பண்ணுகிறார்கள். ஆகையாலே சோமச்சன விரோதமும் இருக்கு அவர்களும் பண்ணுவது. பிரத்யட்சத்துக்கு போல இவற்றுக்கும் பிரமாணம் இசைந்தே தீர வேண்டும். ஒருவேளை இதை இசையாவில் அப்ப பிரத்யட்சத்துக்கும் பிரமாணம் போயிடும். ஏன்னா பிரத்யட்சத்தையும் பாதிக்க முடியும். ஆறாத சக்கரம் இருக்கு. அது பிரத்யட்சத்தை விட அனுமானம் தான் அங்க பிரபலம். அந்த இடத்துல பிரத்யட்சம் பாதிக்கும் அனுமானத்தாலே. அதனால எல்லாத்தையும் பிரத்யட்சம் தான் பிரமாணமா பிரபல பிரமாணமா இருக்குன்றது நீதி கிடையாது. ஆகையாலே பிரத்யட்சத்தையும் பாதிக்க வேண்டிய நிலம் வந்தாலும் வந்து பண்ணது. அது மட்டுமே இல்ல, லோகாயுதர்களும் பயந்து செய்வது என்ன அப்படின்னு கேட்டா, தர்மா தர்மங்கள் இல்ல, அதனால வரக்கூடிய புண்ணிய பாபங்களும் இல்ல, அதனால பரலோக பயன்லாம் வரும் வேண்டாம். இருந்தாலும் ஒருவேளை இருந்தா அத நம்ம இழந்ததாக ஆகுமே. அஸ்திச்சேத் நாஸ்திகோ ஹதா என்கிற நியாயத்தாலே இது அவர்களும் இதை கடைபிடிக்கிறார்கள் என்பது. இது ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல பட்டர் ஒரு ஸ்லோகத்தை விசிதமா காட்டுறது. சுவாமிக்கு மூலத்திலேயே இந்த ஸ்லோகத்தில் படிக்க வேண்டும்னு காட்டுற தெரிஞ்சுக்கின்றது. அடுத்தது மந்திராதிகள் பிரமாணாதிகளாக அது அங்க சொல்லுப்போ மந்திர ஆதி சப்தத்தால மந்திரம், காமசாஸ்திரம், ஸ்தேய சாஸ்திரம் இதெல்லாம் இருக்கு. அதனால ஸ்தேய சாஸ்திரத்தை உதாரணத்தை அது ஒண்டி சொல்றேன். ஸ்தேய சாஸ்திரம்னா திருட்டு கூட தர்மம் தான் மனுவே சொல்லியிருக்கார். ஆனா திருடு நம்ம பாட்டு சம்பாதிச்சுக்கலாம். அசாதுபியோ அர்த்தமாதாய சாதுபியா சம்பிரயச்சதி சொல்லியிருக்கார். அதனால ஒரு இடத்துல தனத்தை பிடுங்கி மற்றொரு கொடுக்கலாம், அதெல்லாம் தகும் என்று சொன்னால் அது யாருக்கு அப்படின்னு கேட்டா, சத்திரியாதிகளுக்கு ராஜ சாசனத்தினாலே யார் யாருக்கு எப்படி கொண்டு இருக்கு. அதுல சொல்லும் போது மூலத்துல ஒரு அழகான பந்தி இந்த இடத்துல, சத்திரியாதிகளுக்கு பரகாலாதி நியாயத்தாலே கர்ம அபரியுக்தமாக பிரபுத்தம் என்பதாக சொன்னது. இது சம்பிரதாயத்தினர்களுக்கு சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு இது ரொம்ப ரசிக்க முடியாது. பரகாலாதி நியாயம் ஒரு நியாயத்தை கல்பிக்கிறார் சுவாமி. முதல்ல இந்த மத அனுவாதம் பண்ணும்போது லோக சித்தங்களில் ஒருவருக்கும் பிணங்க வேண்டாம். பிணங்க வேண்டாம், யாருக்கும் முரண்பட வேண்டாம். எல்லாருக்கும் அவளுக்கு சுத்தமானது சொல்லி எப்படி போயிட்டு இருக்கலாமே. அது சொன்னது பட்சாந்தரங்களுக்கும் துல்லியம் இது. அதாவது லோகோத்தீர்ணங்களை கொள்ளாமையாக அவை அடியாக பாதகம் இல்லை என்கிற செட்டுன்னா சிக்கனம். அப்படி சிக்கனத்தால் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு சிக்கனமானா இன்னும் அதே சிக்கனத்தை ஒரு அத்தியந்த சிக்கனமா இருக்கக்கூடியது மாத்தியமிக்க மட்டம் சர்வசூன்யம் சொல்லிட்டு போயிருங்களேன். இந்த நாலு மொத்தம் கூட 4 பிரமாணம் சொல்லிட்டு ஆத்மா ஓட்ட விசாரமே வேண்டாமே, அங்கேயே போயிடலாமே. ஏன்னா அவர்கள் மொத்தத்துல அதீந்திரிய விஷயம் இல்லை என்பது, காணாதது இல்லை என்பது அதீந்திரியமே கிடையாது அப்படின்னு கேட்டா, அதனாலதான் ஜாத்தியாதி விவகாரங்கள்லாம் அதீந்திரியம். இப்போ அஜகஜாதி ஜாதிகள் இருக்கு, அது பிரத்யக்ஷ சித்தமா இருக்கு அஜகஜாதி ஜாதிகள் எல்லாம். ஆனா பிராமணனுக்கு மனுஷனுக்குள்ளே பிராமண சத்தியாதி ஜாதிகள்லாம் அதீந்திரியமா விஷயங்கள் அதெல்லாம் அது இல்லைன்னு சொல்லுவோமே அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்ல தமஸ்ரோது அஜகத்ரே இத்தியாதிகளில் படியே சரீர குண திரய தாரதமிய லட்சண ஜாதி பட்சத்தில் வாரக்கிரமாதிகள் போலே அபாதித பரிகிரகாதிகளே பிரமாணமாம். பந்தியே ரொம்ப சுலபமான பந்தி, அப்படியே விஷயம். முக்கியமானது ஆத்மா. இப்போ ஆத்ம விஷயத்துல சரீரமே ஆத்மா, பிராணமே ஆத்மா, இந்திரியங்களே ஆத்மா, எல்லா பக்கத்தையும் எது வேணா எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அத புரிவதற்கா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கணும், அவ்வளவுதானே இருக்கும் அப்படின்னு கேட்டா, சரீரமே ஆத்மா அப்படின்னு சொன்னா இந்த சரீரமானது பாஞ்சபௌதிகம் அல்லது அவருடைய நிலைப்படி 4 தாத்துக்களான ஆனது என்பது. இதுலயும் என்னுடைய சரீரம் என்று கண்டிப்பாக இந்த ஒரு விவகாரம் இருக்கு இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி அது என்னுடைய சரீரம் என்பதற்கு நீங்க சொன்ன சமாதானம் பாதித்தம். இது சுஸ்பஷ்டமான பிரமாணம் இருக்கு. என்னுடைய கை
அதாவது வெறும் அவயவங்களையும் சொல்லி அவயவியையும் சொல்லி எல்லாரும் என்னுடையது என்னது சொல்லும் பொழுது அவயவ சங்காதமா இருக்கக்கூடிய அவயவி பர்யந்தமா எல்லாம் என்னுடைய சொன்னதா எல்லாத்துக்கும் பொதுவான இருக்கக்கூடிய வேற ஒன்றது ரொம்ப தெளிவா இருக்காது. சற்றுராதி கரணங்களுக்கு விஷயமா இருக்கு இந்த சரீரம், ஆனா ஆத்மாவான சற்றுராதி கரணங்களுக்கு விஷயம் இல்லை. ஆனால் ஆத்மா விஷயமே இல்லைன்னு இல்லாதவன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. சமாஹிதனுக்கு கரண நிரபேட்சமாக பிரத்யாகார சமாஹிதன்னா யோகனிஷ்டன், யோகனிஷ்டனுக்கு பிரத்யாகார நிலையில் ஆத்மா சாட்சாத்காரம் ஏற்படுறது. ஆகையால ஆத்ம இருக்கு அவனுக்கு. அப்போ மம சரீரம் என்கிற பிரத்யம் இருக்கு இல்லையா, அதுக்கு வாயுதார்த்தமான சிலாபுத்திரகா விவகாரங்கள்னு சொன்னோம் இல்லையா, அங்கேயும் ஒண்ணு கேக்குறாரு. மமாத்மா இருக்கு இல்லையா, மமாத்மான்னு சொல்றது ஆத்ம சப்தமானது அந்த இடத்துல சொரூப பிரநியாயமா பிரயோகம் பண்ற. அப்படிதான் லோக விவகாரத்தை எல்லாத்தையும் இருக்கு. மம கிரகம்ன்ற மாதிரி மம ஆத்மான்னு யாருமே பிரயோகம் பண்றது இல்லை. அது சொரூபமா புறமா இருப்பதாலேயே. அதனால பிரத்யக்ஷாதி விருத்தங்களில் அனுமான ஆகம பிரவൃத்தி கூடாது என்பது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, தோஷ சங்கா அனர்ஹ பிரத்யக்ஷ விஷயம் எல்லா இடத்துலயும் கிடையாது. அந்த மாதிரி இப்போ சைத்தன்ய விஷயம், சைத்தன்யம் சொல்லும் போது பூத சங்காசத்தாலே கிண்வாதி கிண்வாதோ மதசக்தி உற்பத்தி கிண்வாதியோ மதசக்தி வதுன்னு சொன்னது இல்லையா, அது சொல்லும் பொழுது இப்போ பிரத்யேக அவயவத்துல மதசக்தி வருதா, அதனால சைத்தன்யம் வருதா, இல்ல சமுதாயமா இருக்கான்னு கேட்டுதா. பிரத்யேகமா இருக்கு சமுதாயம், ரெண்டு பக்கம் விகல்பத்தை பார்த்தா விகல்பான அசக்கியத்வாது இரண்டுமே தூக்கித்வாது என்பது சமாதான சுருக்கமா சொல்லப்பட்டது. ஆனா இப்போ சேதனாந்தர அதிஷ்டானம், ஒரு சேதனம் விட இன்னொன்று வருது அப்படின்றது அநேக சேதன காலத்துல அதுவும் நாங்க ஒத்துக்கிறது இல்லை. இப்போ ஒரு கொம்பு இருக்கு, மரத்தை நொடிச்சு எடுத்து வச்சாங்கன்னா நட்டா சில சமயத்துல அது வறுமையை குளிர் விட்டு வளர்றது, சில சமயத்துல வளர்றது. அது அப்போ சேதனாந்தரம் நிறைய இருக்கு. ஒண்ணு உடைச்ச உடனே அதுக்குள்ள ஒரு ஆத்மா பிரவேசிக்கிறான்றது இந்த மதம் ஒத்து வராது. இல்ல இருந்தா எல்லாத்தையும் குளிர் வரணும், வராததுனால திருப்பி இந்த மாதிரி ஒரு பூத சங்காரத்தினால சில இடத்துல வருது, சில இடத்துல வர்றது இல்லை. அது வந்து எதிர்ச்சா சம்பவமே வந்தது, இதுவும் வராது. இங்க இடத்துல வேணாச்சாரியார் ராஜ்யத்தை அப்படியே சுவாமி எடுத்து இந்த இடத்துல நியாயாச்சாரியோக்த தூஷணங்களும் கண்டுகொள்வது என்று சாச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஹேது பல பாவம் இல்லை என்பவனுக்கு தேஜஸ் சைத்தன்யம் என்பதும் அனுபவம். இவைகளாலே சைத்தன்யம் வருது அப்படின்னா காரிகாரண பாவமே ஒத்துக்கொள்ளாத போது இந்த காரிகாரண பாவமும் அனுபவம் என்பது புஷ்பாஞ்சலியில சுவாமி சாட்சியது. அது தேசிகாநேய பிரகாசத்துல சுவாமி கொஞ்சம் விசதமாவே அதை நிரூபிச்சு காட்டிருக்கார். அது சொல்லும் போது இன்னொரு திட்டான முள்ளெல்லாம் இருக்கு இல்லையா, சில முள்ளு நேரா இருக்கு, சில வளைஞ்சிருக்கு, அண்டி இருக்கு, உள்ளே இவ்வளவு ஜாதிகள் இருக்கு, கூர்மை அதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டா இது சன்னிவேஷ அமைச்சத்தை மாத்திரமே ஒழிய வேற எதுவும் காரணங்கள் சொல்ல முடியாது. உங்க மதத்துல நீங்களும் சொல்ல முடியாது. தவிர அதனால இந்த விஷயத்த விசாரணை எடுத்து விட தேவையே இல்லை. அதுக்கு அடுத்தது மோட்சம். கடைசியா மோட்சத்துல சொன்னது சரீர அதிரிக்தனா. இப்ப இவ்வளவு தூரம் சொன்னதுனால சரீர அதிரிக்தனாக ஒரு ஆத்மா ஏற்கனவே சித்திச்சாச்சு நாங்க சொன்ன தூஷணத்துல. அது வந்ததாலேயே இப்போ இந்த சரீர அதிரிக்தனா இருப்பதாலேயே இவன் சரீரத்திலிருந்து விடுபட்டு மரணம் தான் மோட்சம் அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் மரணம் சரீரத்துக்கு சம்பவிக்கிறதா இவனுக்கு சம்பவிக்கிறதா? சரீரத்துக்கு மரணம் சம்பவித்தால் இவனுக்கு மோட்சம் சொல்ல முடியாது. இவனுக்கு சரீர சம்பந்த நிவர்த்தி தான் மோட்சம் என்று சொல்லணும். சரீர சம்பந்த நிவர்த்தி சொல்லணும்னா முதல்ல சரீர சம்பந்த உற்பத்தி எப்படி சொல்லணும். அப்போ எப்படி பார்த்தால் புண்ணிய பாபம் மூல சுக துக்காதி போக்தாவாகத்தான் இந்த ஆத்மா இருக்கிறான் கடைசியில் நிரூபிக்க வேண்டி வரும். அப்போ பார்த்தோம்னா எப்படி பார்த்தால் நீங்க முதல்ல சொன்னது நிரசமாக ஆகிறது. இது ஒரு தர்மாதர்ம பலன்களை கிடையாதுன்னு சொல்றோம். நீங்க தர்மாதர்ம பலன்களை ஏற்றுக்கொண்டு அதனால சரீர
சம்பந்த அப்படின்னு சொன்னா, தர்மா தர்மங்களே கிடையாதுன்னு சொன்னா, இப்போ பிரதிநியத விருட்ட சாமகிரி பிரவாகத்தாலே சர்வமும் நிர்வகிக்கலாமா இருக்க, சுகதுக்க சாதாரண காரணங்களான தர்மா தர்மங்களை கொண்டால் கல்பனா கௌரவம் என்று அவருடைய பட்சம் சொல்லும் போது, அதுவும் நித்தியாகம சித்தத்தில் வாதம் இல்லாதா போலே கல்பனையும் இல்லாமையாலே நிரஸ்தம் ஒரே சுருக்கமானது. என்ன அப்படின்னு கேட்டாங்க, பிரத்யக்ஷ சாமகிரிலாம் இருக்கு, மண் இருக்கு, சக்கரம் இருக்கு, தண்டம் இருக்கு, புலாலனும் இருக்கான். எல்லாரும் இருந்தா கூட அவன் ஒரு கிரியை செய்யாவிட்டால் வரப்போறது இல்லை, அந்த பானை உண்டாகாது. அதுக்கு என்ன அதிர்ஷ்டம் என்று ஒண்ணு அவசியம் தேவைப்படுறது. அதிர்ஷ்டம் இருந்தால்தான் நம்ம உள்ள முறைய போறான், நற்பனை செய்ய போறான். சங்கல்பாதிகள்லாம் அதிர்ஷ்டம் தான். சங்கல்பிட்டு அவங்ககிட்ட இருக்கிற இந்த பானை செய்யக்கூடிய அபிஜனா இருக்கக்கூடிய கருத்தால அந்த துலாரம் அந்த ஞானம் எதுவும் அதிர்ஷ்டம் தான். இந்த அதிர்ஷ்டாதைகள் எல்லாம் வரவே போறது இல்லை. இப்போ அதிர்ஷ்டம் இது ஒரு முக்கியமான சாமகிரி தேவைப்படுறது. இப்போ சாஸ்திர சித்த பிரகலாதாதி விஷயங்கள்ல என்ன இருந்திருக்கு, சாமகிரி எல்லாம் இருந்திருக்காங்க. இரண்யகசிபு பிரகலாதனை ஹிம்சிக்க வேண்டும் சொல்லும் பொழுது இது அத்தனையும் இருக்கு, சங்கல்பமும் இருக்கு. இதுல ஹிம்சிக்கணும் சங்கல்பத்தோட பண்றான், நெருப்பு சுடலை, அனுமானுக்கு நெருப்பு சுடலை, ஏன்னா நெருப்பு தான் இருக்கு அங்க, இருந்தாலும் சுடலை அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல எப்படி எடுக்கணும், இதுக்கெல்லாம் வாதமே ஏற்படுறது. வாதம் இருப்பதாலே வெறுமை தர்மா தர்மங்கள் இல்லாமல் வெறும் இந்த பூதங்களாலே மட்டுமே அனுபவம் வரும் என்பது கிடையாது. தர்மா தர்மங்களை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும்ன்றதுக்கு சுலபமான ஒரு வழி எங்க ஆச்சரியம். இதுக்கப்புறம் பிராணமே ரொம்ப சுலபமானது. சரீரம் போயிட்டு இப்ப பிராணம் பாட்டு ஒன்று சொல்லுவோம், அது ஒரே ஒரு லைன்லயே முடிச்சுடலாம். அது இப்போ பிராணமே ஆத்மா என்று சொன்னா சில இடங்கள்ல அகம் அகம் சொல்லும் போது மம பிராணகான்னு விவகாரம் உண்டு, அகம் பிராணகான்னு விவகாரமே கிடையாது. அகம் பிராணகான்னு விவகாரம் இருந்தா நீங்க சொல்லலாம் பிராணமே ஆத்மான்னு, விவகாரமே கிடையாது. அதனால அது லோக விருத்தமே இருக்கிறதுனால அது மாதிரி ஒவ்வொரு பட்சம் அவைசாளர் பட்சம் மாற்றம் எல்லா பட்சத்தையும் நிரசனம் பண்ணே வந்துட்டு இருக்க. அது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில இப்போ கடைசி ஈஸ்வரன் அப்படின்னு ஒண்ணு உண்டா, ராஜாதான் ஈஸ்வரன் தான். எவனுக்கு ஈச நியமனே நியமன சாமர்த்தியம் இருக்கு அவன் தான். அவனையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டா அந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ள அவன் இதை எதை இப்படி இருக்கணும் அவனுடைய இச்சா விசேஷமாக சமயங்களை கல்பித்தானால் அதுக்கு அனுகுணமாக நீ இருக்க வேண்டும். இல்லைன்னா அதனால உனக்கு ஹானி ஏற்படலாம், தண்டனை ஏற்படலாம். அதுக்கு அனுகுணமா வந்துட்டானா உனக்கு சகல சௌபாகியம் ஏற்படும், உனக்கு சுகமும் ஏற்படும். அதற்காக பண்ண வேண்டிய இருக்க வேண்டிய ஈஸ்வரனுக்கு தனியா வேறொரு தத்துவம் கிடையாது என்பது அவருடைய மதம் சொன்னது. லோக விவகார சித்தமான ஒரு ஈஸ்வரனை இப்படி இந்த ஒரு பிரகாரத்தாலே நாம் அவனை ஆராதித்தால் அதனால எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இதுவும் எல்லாம் ஆராதித்தவர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்கல. இந்த தாரதமியங்களா இருப்பதால லோக வேதம் விவகார சித்தனால ஒரு ஈஸ்வரனை தான் கல்பித்துக் கொண்டுங்களேன். ஏன்னா ஏற்கனவே ஆத்மா ஒன்று சிந்திச்சு சேத்தன ஒன்று சிந்திச்சாச்சு. அப்படி இருக்கும்போது ஆகையாலே நீங்க சொன்ன இந்த வழியாக இந்த வேதஜன்ய ஞானம் இந்த ஈஸ்வரன் விஷயமாக இருக்கும்போது அதை போக்கடிப்பது என்பது தகாது. ஆகையால் இந்த விஷயம் இப்படி முதல்ல பிரமாணத்தை நிரசித்து அப்புறம் பிரமேயங்களை நிரசித்து அதுல விசேஷித்து ஆத்ம தத்துவத்தை நிரசித்து எல்லா விதமாக இந்த லோகாயன மதமானது பாதிக்கப்பட்டது சொல்லி, இப்படியால் பிரத்யக்ஷத்தை போலே வேதமாகிய சனாதன சக்ஷுஷையும் கொண்டு அஞ்சன விசேஷாதிகளாலே நிதி காணுவா போலே அசீந்திரியங்கள் எல்லாம் கண்டு கொள்ளலாம் என்று சுவாமியை நியமிக்கிறார். கவிதார்த்தி சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.